ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, மளிகை கடைக்கு 10 ரூபா ரோஸ் மில்க் பாக்கெட் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் 6 ரூபா ரோஸ் மில்க் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். உங்களுக்கு பாசிபிள் பால் ரேட்டு கம்மியாக இருக்குது, நாட்டு மாட்டு பாலில் போட்டு விற்கலாம் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்கு, ஆரஞ்சு, மேங்கோ இது மாதிரியான நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன். இன்க்ளூடிங் பெப்சிஎஸ் கொண்டு இருக்கும். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ரோஸ் மில்க், சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த சீசனில் இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ரோஸ் மில்க், சரியா? 10 ரூபாய்க்கு போடுறது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 6 ரூபாய்க்கு அப்படி தான் போட்டு வித்துட்டு இருந்தோம். இப்போ வந்து விலைவாசி எல்லாம் ஏறிட்டு, அதனால் நம்ம வந்து 10 ரூபாய்க்கு போட்டு விற்கிறோம். 10 ரூபாய்க்கு போட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட்டோட சூப்பராக சொல்லி கொடுத்துருவேன். சீனி அளந்து காமிச்சிருவேன், தண்ணியை நிறுத்து, எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக காமிச்சிருவேன். இனி வரக்கூடிய வீடியோவில் இந்த மாதிரியான சம்மரில் ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துட்டோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பால்னாலும் எடுத்துக்காங்க. நாட்டு மாட்டு பால் எடுத்தால் அந்த ஆடை வந்து ஒட்டும், சரிங்களா? அந்த ஆடை ஒட்டாத மாதிரி பேக்கெட் பால் எடுத்தால் நல்லது, ஓகேங்களா? வீட்டுக்கு போடுறவங்க தாராளமாக நாட்டு மாட்டு பாலில் எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா கரெக்டாக 2 லிட்டர் எடுத்திருக்கேன், சரியா? 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்குக்கு 2 லிட்டர் தண்ணி. இப்போ நம்ம 2 லிட்டர் தண்ணி சேர்த்துடலாம். லைட்டாக நம்ம அந்த பால் கவரையுமே அலசி ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து பால் தண்ணி எல்லாம் சேர்த்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து கேஸே பற்ற வைக்கணும், ஓகேங்களா? இப்படி பற்ற வச்சாதான் ப்ராசஸ் சரியாக இருக்கும். இப்போ நம்ம பால் கொதிக்க தட்டியும் வெயிட் பண்ணணும். அடியில் போய் ஒட்டிக்காத மாதிரி லைட்டாக அப்பப்போ இப்படி கிண்டி விட்டுக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பால் வந்து பொங்கி வந்துட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பால் வந்து ரூம் டெம்பரேச்சர் வர தட்டியும் வெயிட் பண்ணணும். பால் வந்து நல்லா ஆறணும். சூடாக இருக்கிற பாலில் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால் பாலை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர தட்டியும் அப்படியே வச்சாலே ஆறிடும், ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுனா வேற ஏதாவது வெசல்ல கீழே தண்ணி வச்சு இந்த வெசல்ல தூக்கி உள்ள வச்சிருங்க. கண்டிப்பாக ஆறுன பிறகு தான் ஒன்று சேர்க்கணும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. சூடோட எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பால் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து நல்லா ஆறிட்டு, சரிங்களா? இப்போ நம்ம வந்து சீனி சேர்க்க போகிறோம். சீனி வந்து எவ்வளோ அப்படின்னா 1 லிட்டர் ஜூஸுக்கு வந்து கரெக்டாக 200 கிராம் சீனி வந்து ஸ்டாண்டர்டு. நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு 20-30 வீடியோஸ் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணுங்கிறவங்க கண்டிப்பாக அதில் போய் அப்படியே பாருங்க, நிறைய ஐடியா கிடைக்கும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து 600 கிராம் சுகர் மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம். முடிஞ்ச அளவு சுகர் வந்து பேக்கெட் சீனியாக எடுங்க, லூஸில் எடுக்காதுங்க. சில டைம் அந்த டஸ்ட் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சீனியை வந்து அப்படியே உள்ள தட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 600 கிராம் சீனி எடுத்து உள்ள சேர்த்துட்டோம். சீனியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம சீனியை வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அப்படி ஸ்பூன் வச்சு லாங் ஸ்பூன் வச்சு கீழே எடுத்து பாருங்க. சீனி இருந்தால் சீனி வரும். சீனி வந்து இப்போ நம்ம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். ரோஸ் மில்க் எசன்ஸோட கணக்கு என்னன்னா 1 லிட்டருக்கு வந்து 1.25 ml, சரிங்களா? இதுதான் ஸ்டாண்டர்டு. 1 லிட்டருக்கு வந்து 1.25 ml வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ 3 லிட்டரு 3 ஸ்கூப் ஊற்ற போகிறோம், சரியா? கவனமாக ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஃபர்ஸ்ட் ஸ்கூப் ஊற்ற போகிறோம். 1 2 ரைட், 3வது ஸ்கூப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ரோஸ் மில்க் வந்து ரெடி. அவ்வளோதான். இப்போ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போடுறதா இருந்தால் வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம வந்து இது வந்து கடைக்கு பேக்கெட் போட வேண்டியதான். நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிட்டு, ஓகேயா? ரோஸ் மில்க் ரெடி. இப்போ நம்ம பேக்கெட் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெஷரிங்க்கு வந்து 1 கப்பு, சரிங்களா? நம்மளோட ஸ்டாண்டர்ட் அளவு. அப்புறம் கவர் பேக் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு கவருக்கு எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா 150 ml ஸ்டாண்டர்ட், சரியா? 150 ml வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்க கரெக்டாக இருக்கும். ஒரு 5 ml ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த 3 லிட்டர் 150 ml போடுறப்போ கண்டிப்பாக 20 பாக்கெட் போடுற மாதிரி பாருங்கள். அப்படி போட்டால் தான் கரெக்டாக நமக்கு வந்து 10 ரூபா நிற்கும் போச்சில் கொஞ்சம் லாபமாக கிடைக்கும். சரி, இப்போ நம்ம வந்து பேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கோர்னா என்னோட இது வந்து 120 ml, சரியா? இதில் நான் வந்து ஒரு டைம் ஊற்றிட்டு திரும்ப கீழே இருந்து கொஞ்சம், சரிங்களா? இந்த அளவு ஊற்றுவேன்.
இதுதான் 10 ரூபாய்க்கான ரோஸ் மில்க். இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் கொடுக்க முடியும். நல்லா கவர் நிறைஞ்சு சூப்பரா இருக்கும். இதை நம்ம சீல் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான 10 ரூபா ரோஸ் மில்க் வந்து ரெடி. இப்போ மித்த எல்லாத்தையும் ஸ்பீடாக போட்டுட்டு நம்ம இதோட லாபம் எல்லாத்தையும் பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா ரோஸ் மில்க்கையும் கவருக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ கவர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. கரெக்டாக 20 வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மெஷர்மெண்ட் தான் முக்கியம், சரிங்களா? இப்போ நான் எப்பவும் ரஸ்னா ஊற்றுற கப்பு தான் இது. இது வந்து ஃபுல்லாக போனால் 120 ml பிடிக்கும். புல்லுலையும் குறைச்சிட்டு திரும்ப ஒரு பாதி ஊற்றம் வச்சுட்டு எனக்கு அந்த 150 ml அளவு அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். உங்களுக்கு 150 ml கரெக்டாக வேணும் அப்படின்னா கமர்ஷியலாக அதுக்குன்னு அளவு வச்ச பாத்திரம்லாம் இருக்குது. அந்த கடையில் போய் நீங்கள் வந்து கரெக்டாக 150 ml அளந்து கூட நீங்கள் கூட அந்த மாதிரி கப்பு கூட வாங்கி கூட யூஸ் பண்ணுங்கள், சரியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதோட செலவு பார்த்துடலாம். 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து 70 ரூபா, சரியா? சீனி வந்து கரெக்டாக 600 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 30 ரூபா கணக்கு பண்ணிக்கிடலாம். 70 + 30 100. அப்புறம் கவர் வந்து ஒரு கவருக்கு வந்து 50 பைசா கணக்கு பண்ணுங்க. 20 கவரு 10 ரூபா, அப்புறம் 110 ரூபாய் ஆயிட்டு இதோட செலவு எல்லாம், சரிங்களா? அடுத்து வந்து மேலே சீல் பண்ணுறதுக்கு எசன்ஸுக்கு ஒரு 5 ரூபா போட்டுக்காங்க. மொத்தத்தில் ஒரு 120 ரூபாயில் நமக்கு இந்த செலவு எல்லாமே முடிஞ்சு. ஃப்ரிட்ஜு நம்ம கடைக்குள்ளது நம்மக்குள்ளது, அதெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து இந்த 20 பாக்கெட்டை நம்ம வந்து 10 ரூபா நுக்கம் வச்சு நமக்கு வந்து 200 ரூபாய்க்கு இது சேல்ஸ் ஆகும். சாலிடா ஒரு 70 - 80 ரூபாய் உங்களோட சேல்ஸ் நீங்க வந்து கரெக்டா எடுத்துடலாம். இது வந்து நல்ல லாபம் இருக்கு. கண்டிப்பா பிசினஸா எடுத்து பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி இது எத்தனை நாள் விற்கலாம்? நிறைய பேர் நிறைய வீடியோல கமெண்ட் பண்றது அப்படிதான். பால் சேர்ற இந்த பொருள் வந்து கரெக்டா 3 நாள் மட்டும்தான் விற்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க போடணும். 3 லிட்டரா 5 லிட்டரா 10 லிட்டரா உங்களுக்கு 3 நாள்ல எவ்வளவு விற்கும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி போடுங்க. அதிகமா போடாதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜூஸா ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்றோம். இது வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம சேர்க்கல, சரிங்களா? அதனால 3 நாளைக்குள்ள சேல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். மேக்சிமம் 5 லிட்டர் 7 லிட்டர்லாம் ஓடிடும். எனக்குலாம் உங்களுக்கு போடுறதுக்காக இன்னைக்கு காமிச்சிருக்கேன். இனி வரக்கூடிய வீடியோல வந்து பால் சீனி அப்படிங்கிற சொல்லி தான் போட. இன்னைக்கு வந்து உங்களுக்கு 100% மெஷர் பண்ணி எல்லாமே சூப்பராக காமிச்சிட்டேன், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு உங்க ஏரியாவில் எசன்ஸ் சரியா கிடைக்க மாட்டுக்கு, ரஸ்னா கவர் கிடைக்க மாட்டுக்கு, ஐஸ் ரோல் கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக நம்மகிட்ட வாங்கிடலாம். இன்ஜினியர் மளிகை கடையை gmail.com மெயில் மட்டும் பண்ணுங்க. கமெண்ட்ல ஃபோன் நம்பரை போடாதுங்க. கண்டிப்பா மெயில் பண்ணுங்க. மெயில் பண்ண தெரியலனா வீட்டில் யார்கிட்டயா கேட்டு கண்டிப்பா மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்க வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன் வருதுனாலும் எவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கும் எசன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்காங்க. நான் கொரியர் மூலமா அனுப்பிச்சிருவேன். என்ன போட போறீங்க, எவ்வளவு போட போறீங்க அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நம்ம 2 பேரோட டைம் வந்து சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.